வணக்கம் நண்பர்களே. முதல் 2 காணொளிகளிலே நாம் டிமோதி டி வாக்கர் எழுதிய டீச் லைக் ஃபின்லாண்டை போல கற்றுத்தாருங்கள் என்ற நூலுக்கு பாசி ஷ்கல்பர்க் எழுதிய முகவுரையை பார்த்தோம். இப்போது நூலுக்கு செல்லுவோம். நூலினுடைய முதல் இயல் வெல்பீயிங் என்பதாகும். இந்த வெல்பீயிங் என்ற சொல்லுக்கு தமிழிலே ஒரு விரிவான விளக்கம்தான் தர முடியும். நலம் என்று சொல்லலாம். அது எந்த நலத்தை குறிக்கிறது? உடல் நலம், மனநலம், அதே போல் உணர்வு சார்ந்த நலம், ஆன்மீக நலம், சமுதாய நலம் என்று அனைத்தையும் அது உட்படுத்தியது என்று சொல்லலாம். சரி, இந்த வெல்பீயிங்கை எப்படி ஃபின்லாந்து பள்ளிகளிலே சொல்லித் தருகிறார்கள், அதற்கு எப்படி பயிற்சி தருகிறார்கள் என்பதை நாம் இந்த இயலிலே பார்க்கலாம். முதலாவதாக அவர்கள் சொல்லுவது கொஞ்சம் நமக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இந்த அமெரிக்காவிலிருந்து வந்தவர் இந்த எழுத்தாளர் டிமோதி. அமெரிக்காவிலே கற்றுத்தருகின்ற பாட அமைப்பு முறைகள், அதனாலே அவருக்கு ஏற்படுகின்ற அந்த உடல் மனச்சோர்வு பற்றி அவர் மிகுந்த கவலை கொண்டிருந்தார். ஆகவே தான் கொஞ்சம் மாற்றுக்காக வேண்டி இங்கே ஹெலன்சிக்கு வருகின்றார், ஃபின்லாண்டுக்கு வருகிறார். அங்கு எப்படி இருக்கும் என்றால், அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், வேகமாக இயங்குகின்ற உலகம். ஆனால் இங்கே ஃபின்லாண்டில் எல்லாம் மெதுவாக மெல்ல மெல்ல நடக்கிறது. அப்புறம் அங்கே அமெரிக்காவில் ஹியூமன் டூயிங், மனிதன் செயல்பாடு தான். ஆனால் எது முக்கியம்? ஹியூமன் பீயிங், மனிதனாக இருக்க வேண்டியது, அதுதான் முக்கியம். அது அங்கே இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட வகுப்பும் இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் போது 45 மணித்துளிகள் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஆசிரியருடைய பணி அங்கே 23 மணி நேரம் ஒரு வாரத்தில் என்றால், அதை காட்டிலும் 2 மடங்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் வேலை இருக்கும், அதாவது பாட தயாரிப்பு, அது முக்கியம். நம்ம அப்படி இல்லை, ஒரு வருஷத்துக்கு தயார் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். சில சமயம் அது கூட கிடையாது, சும்மா போய் நடத்த நமக்கு தெரியாத 3ஆம் கிளாஸ் வார்த்தையை தான் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்போது நம்முடைய அந்த முறையே வித்தியாசமாக தெரியுது. அவங்க இவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க. அந்த நிலையில் அவங்க இருக்கின்ற பொழுது உடல் இறுக்கமும் மனச்சோர்வும் ஏற்படுகின்றன. ஆக இவர் இங்கே வந்த உடனே அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா நான் என்ன சொன்னது மாதிரி 45 மணித்துளிகள் வகுப்பு என்றால் முடிந்த உடனே ஒரு 15 நிமிஷம் இடைவெளி அது கொடுக்குறாங்க. ஏனென்றால் அவர்கள் வேகத்திற்கு மதிப்பு தரவில்லை, மகிழ்ச்சிக்குத்தான் மதிப்பு தருகிறார்கள். மகிழ்ச்சி என்பது வெற்றியின் விளைவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிழ்ச்சி என்பது வெற்றியின் விளைவு. ஆனால் அப்படி என்று நான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. மகிழ்ச்சி என்பது வெற்றிக்கு முன்னறிவிப்பாக இருக்கிறது, அவ்வளோதான். வெற்றி பெறப்போகிறோம் என்பதற்கு முன்னறிவிப்பாக இருக்கிறது. அங்கேயும் அமெரிக்காவில் ஏழ்மை சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது தான், மக்களாக அறிக்கையாக இருக்குது. அமெரிக்காவில் கூட பல 30 விழுக்காடு மக்கள் அந்த வாழ்க்கை நிலைக்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் மாணவர்கள் வகுப்புக்கு வருகின்ற பொழுது உணவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரைகள் கூட இருப்பதில்லையா பல மாணவர்களுக்கு. அப்படிப்பட்ட நிலை அமெரிக்காவில் இருக்கிறது. ஆனால் இங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபின்லாண்டில் கொஞ்சம் வசதியான இடம். ஆகவே இங்கே இந்த படிப்பு இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எது முக்கியம் அப்படின்னா நலம்தான் முக்கியம், மனநலம்தான் முக்கியம்.
இரண்டாவதாக இவர் சொல்வது மூளை எளிதில் களைத்து போகிறோம். அதுவும் குழந்தைகளுக்கு 20 நிமிஷம் தான் சொல்கிறாங்க. 20 நிமிஷத்தில் அந்த மூளை வேகமாக வேலை செஞ்சு அப்படியே இதாகிடுதுன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதனால தான் மூளைக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குழந்தைக்கு வேணும், ஆசிரியருக்கு வேணும், கண்டிப்பாக மூளைக்கு ஓய்வு வேண்டும். ஆகவே இந்த 15 நிமிடங்கள் இடைவெளி கொடுக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கின்றது, மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த 10 நிமிஷம் என்ன செய்கிறாங்க, அந்த வகுப்பறை அடைஞ்சு கிடக்கிறாங்க, வெளியில் போயிடறாங்க. நான் அந்த வகுப்பறைக்குள்ளே இருக்கக்கூடாது, ஆனால் அந்த வகுப்பறை பாடத்தை விட்டு வெளியே போகிறாங்க, வெளியிலே போயிடுறாங்க. அங்கே அவர்களுக்கு பல்வகையான விளையாட்டுகள் கிடைக்கின்றன. இப்படி பார்த்துருக்கிறார் இவர். அந்த சுற்றி பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் ஃபின்லாண்டில் இருக்கிற சில பள்ளி 5வது 6வது குழந்தைகள்லாம் அப்படியே அந்த நேரத்தில் சும்மா அப்படியே படுத்து கிடக்கிறது, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, அப்படி இருக்கிறது. அது அவ்வளவாக அவருக்கு புரியலை. மாற்று வேலை வேண்டும், வகுப்பறைக்கு மாற்று வேலை வேண்டும். அதற்கு விளையாட்டுகள் எல்லாம் கொடுக்கலாம். 10 நிமிடம் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், மூளைக்கு கூட விளையாட்டு கொடுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் குவிஸ் கொடுக்கலாம், செஸ் விளையாட சொல்லலாம். நம்ம ஊரில் தாயக்கட்டம் எவ்வளோ அருமையான தெரியுமா, தாயம் விளையாட சொல்லலாம். அதே மாதிரி பல்லாங்குழி விளையாட சொல்லலாம். அதுலேயும் கணக்கெல்லாம் இருக்குது. இப்படி பல வகைகளில் அந்த 15 நிமிடத்தை மகிழ்ச்சியாக சொல்லலாம். அவங்க எல்லா விட எடுத்துக்கலாம். 15-20 வருஷம் இருக்கும் விளையாட்டுகள், அதெல்லாம் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆக இப்படி மாணவர் விரும்பியதை செய்வதென்ற ஒரு வாய்ப்பு இந்த 15 நிமிடங்களில் ஃப்ரீடம், அது ரொம்ப முக்கியம். இந்த விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த செயல்பாடுகள், இந்த 15 செயல்பாடுகள், அதில் என்ன நோக்கம் அப்படின்னா, முதலாவதாக இன்பம், மகிழ்ச்சி, ஜாய், உரிமை. நான் எதை சேர்ந்து விரும்புகிறேனோ அதை எடுத்துக்கிறேனோ, எனக்கு உரிமை இருக்குது. நீ சொல்கிறத கணக்கு படி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு இது விருப்பம் அதை செய்ய போகிறேன். ரெண்டாவது புதுசாக இருக்கணும் அந்த விஷயம். இது வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறதோ அல்லது வெளியில் இருக்கிறதோ இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போது நம்ம நலம் பார்த்தோம். நலத்தில் முக்கியமாக அந்த இடைவெளி விடுகின்ற அவசியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மூளைக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியத்தை பார்த்தோம். மூன்றாவதாக நாம் இப்போது இந்த கல்லூரி, இந்த வகுப்பறை இயங்கிக் கொண்டே இருக்கிற வகுப்பறை. ஆகவே பயிலுதலும் இயங்கிக் கொண்டே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எதுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா, வகுப்பறையிலும் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உட்காந்துக்கிட்டே 40 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான், எப்போயா சிரிக்கிறான், எப்போயாவது இப்படி எழுதுகிறான், வாசிக்கிறான், இது கூடாதுங்கிறாங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். எந்திரிச்சு அங்கே போ, போர்டுக்கு போ, அதை எழுது, இதை கொண்டு வா, இந்த செடியை பாரு, செடியை பிடிங்கிட்டு வா, இப்படி ஏதாவது ஒரு வேலையை அவனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கடினமானதான் நம்மை போன்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு. இருந்தாலும் கூட அதை நாம் கண்டிப்பாக ஒரு வரையறைக்குள்ளே வைத்து செயல்படுத்த வேண்டும். அப்போது அந்த மாதிரி செய்கின்ற பொழுது இதுக்காக என்ன பண்ணாங்க, ஃபின்லாண்டில் ஸ்கூல்ஸ் இன் த மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த குறிப்பாக இந்த ஓய்வு வேலை இருக்கு இல்லையா, அதற்கு உதவி செய்வதற்காக வேண்டி என்று ஒரு டீமை வச்சுக்கிட்டாங்க. அவங்க அதுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இந்த 15 நிமிட இடைவெளி ஒரு 6 வகுப்பு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை 2 கிளப் பண்ணிக்கிட்டு அரை மணி நேரம் கொடுத்துட்றாங்க. நீண்ட ஒரு 2-3 பள்ளி வகுப்பறை நேரத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஓய்வான இல்லை விளையாட்டுகள், செயல்பாடுகள் அவைகள் இருக்கும். இதற்கு அடிப்படையாக நான் சொன்னது மாதிரி உடல் இயக்கம் வேண்டும். குழந்தைக்கு உடல் இயக்கம், சும்மா உட்காந்து வைக்காதீங்க. கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, உடல் இயக்கம் வேண்டும். அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஆஸ் யூ திங்க். இல்லாட்டி அப்படியே குதிச்சிக்கிட்டு இருப்பாங்க இடத்துலையே.
குழந்தைகள் தெரியும். அதில் கல்லூரியிலே பார்த்துருக்கோம். கல்லூரியில் எதனா எதாவது விட்டுன்னா எங்கேயா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த வகுப்பறையிலே அந்த கட்டுப்பாட்டோடு உடல் இயக்கம் தருவதற்கான முறையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே இதில் மாணவர் இந்த காட்சி பொருள் தயாரிக்கிறது அதில் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. இப்போ நம்ம நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படியே இதெல்லாம் மாணவர்கள் செஞ்சுருக்க அந்த இதெல்லாம் பொருள்களை தொங்க போட்டு எக்ஸிபிட் மாதிரி வைக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் அவங்க செய்கிறத எல்லோரும் பார்க்கின்ற வழி பார்த்து இப்போ ஒருத்தர் ஒரு இது செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் செஞ்சுருக்கு, மற்ற குரூப் அதை பார்க்கணும். அப்படி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பீரியாடிக்கலாக வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். அப்புறம் இப்போ ஆசிரியருக்கு வருவோம். ஆசிரியர் ஓய்ந்து போகிறார், பேட்டரி போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ரீசார்ஜ் பண்ணணும். குழந்தைகளுக்கு அப்படி தான். அந்த ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது முக்கியம். மீண்டும் அதற்கு ஒரு திறனை கொடுக்க வேண்டும் அந்த உடலுக்கு. ஆகவே இதில் அவங்க பார்க்குறாங்க, ஆசிரியர்களுடைய ஒர்க் லோடு பார்க்குறாங்க, வேலைப்பழு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அமெரிக்காவிலலாம் 24 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு. ஆனால் அது வகுப்பு டைரக்ட் கான்டாக்ட் வித் த சில்ட்ரன், நேரடியாக குழந்தைகளோடு தொடர்பு கொள்வது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகப்படியாக நேரம் இருக்குது. அந்த நேரத்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க பாடம் தயாரிக்கிறது, நோட்டு திருத்துறது, அடுத்த வகுப்புக்கு வேண்டிய சாதனங்களை தயார் பண்ணுவது, இப்படி இருக்கிறாங்க, இப்படி வேலை செய்கிறாங்க. அது பார்த்தா நம்ம கூட வந்துடும். நம்ம அதே மாதிரி ஹிலன்ஸ்கிலையும் அப்படி தான். 24 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, மணி நேரம்ன்றாங்க. அது கிளாஸ் ஒர்க்லோட கிளாஸ் டைம் 45 மினிட்ஸாக அது எனக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் அதில் இந்த 24 மணி நேரத்துலையும் இந்த பிரேக் கொடுக்குறோம்ல 5 நிமிஷம், அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஒர்க்லோடு அவ்வளோதான். நம்முடைய ஆசிரியர் நான் எடுத்து பார்க்குறேன், அவங்களுக்கு எத்தனை 48 மணி நேரம் ஒர்க்குள்ள தெரியுது. ஏன்னா 8ஆம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு ஆசிரியர்கள்லாம் காலைல போனால் வகுப்பறை போனால் சாயங்காலம் தான் வெளியே வர முடியும். அதாவது அது வரைக்கும் இடைவெளி அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே தான் இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும். அப்போ எவ்வளோ நேரம்? 8 மணி நேரமா? தொழிலாளர்கள் போல் குறித்தொழிலாளர்கள், அவங்களுக்கு அவங்க உடல் உழைப்பு. அது மாதிரி இதுவுமா இருக்க முடியாது. ஏன்னா இது மூளைக்கு உழைப்பு. அந்த 25 பிள்ளைகளோ அல்லது 40 குழந்தைகளோ அவங்களை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு, இப்படி பல இருக்குது. அதனால் அந்த வகையிலே நாம் இந்த ஆசிரியர்களுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. மூன்றாவதாக, 4ஆவதாக, இந்த இடம் இருக்குது இல்லையா, வகுப்பறை. இந்த வகுப்பில் எல்லாம் கச்சரான்னு இருக்கக்கூடாது. சின்னதாக எளிமையாக இருக்கணும். ஒரே ஒரு டேபிள், ஒரே ஒரு சேர் ஆசிரியருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே இந்த போர்டு வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு போர்டு வச்சுட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலையில் போர்டு. அப்புறம் இந்த கண்டதெல்லாம் தொங்க மேலே பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா மேலே தொங்கிக்கிட்டே இருக்குது. பிள்ளை அதை பார்க்கமா, நீங்கள் படிக்கிறத சொல்லிக் கொடுக்குறத பார்க்கமா, பிள்ளை இருக்கும் அதான் பார்க்குறாங்க. பிள்ளை நடிக்கிறது, பிள்ளை படிக்கிறத பார்க்குறது கிடையாது. அதனால் அப்படி தொங்க விடுறது அதெல்லாம் வேண்டாம். எளிமையாக இருக்க வேண்டும், மினிமலாக இருக்கும். மிக தேவையானது மட்டும் அந்த வகுப்பறையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறது காற்றோட்டமாக இருக்குன்றாங்க. காற்றோட்டம் பற்றி கவலையே கிடையாது. நம்ம வகுப்பறையெல்லாம் காற்றோட்டமாக தான் இருக்குது. என்ன திறந்த வெளியாக இருக்குது. பல பல வகுப்பறைகளில் சுவர்களே இருக்காது. ஒரு வகுப்புக்கும் அடுத்த வகுப்புக்கு சுவரே இருக்காது. அதே மாதிரி வெளியில் அவ்வளோ வெளியில் இருக்க உலகத்தெல்லாம் பார்க்க முடியும், அப்படி இருக்கும். ஆக இருந்தாலும் கூட அங்கே காற்றோட்டம், வெளிச்சம் எல்லாம் இருக்க வேண்டும், நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறது என்னங்க அவங்க சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளை அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போகணும். இப்போது செடிகளை பற்றி படிக்கணும்னா வகுப்பறைக்கு வெளியில் போனால் செடிகள் இருக்குது, அதை போய் வேற பிடிக்கி பார்க்க வேண்டியதானே. அதை வாத்தியார் கொண்டு இங்கே கொண்டு வகுப்பறையில் கொண்டு அதை பார்க்க பாருங்க, பெயர் இருக்குடா அப்படின்னு சொல்லி இல்லை, வெளியில் கூப்பிட்டு போங்க. இயற்கையோடு சேர்ந்த கல்வி வேண்டும். என்னமோ பெருசாக நம்ம இப்போ எல்லாம் ஈக்கோ அப்படியெல்லாம் பேசிக்கிறோம்ல, அதை விட குழந்தைகளை அந்த இயற்கையோடு சேர்த்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று முக்கியமானது அமைதி. அமைதினா அது இல்லை, மன அமைதி வருகின்ற பொழுது தேவையில்லாத ஆங்ஸைட்டி இல்லாமல்
அந்த பெரிய ஒரு பதற்றம் இல்லாமல் அமைதியாக வகுப்பறை இருக்க வேண்டும். அமைதியான வகுப்பறைன்னு அதான் இருக்கும். நேராச்சுனா அந்த பதட்டம் இல்லாமல் மெல்ல அவங்க செஞ்சு வந்து கொடுக்கணும். கடைசியாக அந்த வெல்பீயிங்க்கு முக்கியமானது மைண்ட்ஃபுல்னஸ். இந்த அமைதியை கொண்டு வரதுக்கு அது உதவும். என்ன சொல்கிறாங்க, இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது மனம். இந்த மனத்தில் வந்து பழையதை பற்றியே நினச்சி பார்த்தோம்னா அது பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் வரும். அது ஒரு மன வருத்தம் ஏற்படும், ரெக்ரெட். வருங்காலத்தை பற்றி நினச்சோம்னா ஒரு பதற்றம் ஏற்படும். என்ன செய்ய போகிறோமோ, நாளைக்கு இந்த டீச்சர் என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு குழந்தைக்கு இது இருக்க நான் கணக்கு செய்யலையே, வீட்டு கணக்கு செய்யலையே, நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்களோ, காலைல வகுப்பறையில் தான் அந்த பதற்றம் இருக்கக்கூடாது. அமைதி வேண்டும். அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்கு குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும். என்ன சொல்கிறாங்க, சில பயிற்சிகள்லாம் இருக்கான் இந்த மாதிரியான மன முதிர்ச்சின்னு சொல்லலாம், மனத்தை நிறைவுபடுத்துகிறது. அதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி பார்த்த ஒரு 6 பொருளை எழுது. 6 பொருளை மனது எழுத வேண்டாம், மனதை கொண்டு வா. இது இங்கே இருக்கிறது எதில் தொட்டு பார்க்க முடியும், தொட்டு பாரு. என்ன என்ன ஸ்மெல் வருது, நுகர்வு. இப்படி அது அந்த புலன்களை எல்லாம் இயக்க வேண்டும். ஒரு 2 நிமிஷம் தான். இந்த மாதிரியான பல பயிற்சிகள். அதே மாதிரி நீ மூச்சு விட்டு இழுத்து மூச்சு விட்டு அந்த மூச்சு காற்று உள்ளே போவதையும் வெளியில் வருவதையும் அப்படியே உணர்ந்துடுவார். நீ நடக்கிறது எப்படி நடக்குன்னு பார். எந்த கால் எங்கே போகுது, முதல்ல எந்த கால் எடுத்து வைக்கிற, எப்படி கால் போகுது, எவ்வளோ வேகமாக நடக்கிற, எப்படி நடக்கிறது. இப்படி மனத்துக்காக வேண்டி உடலுக்காக வேண்டி சில பயிற்சிகளை செய்வது நல்லது என்று சொல்கிறார்கள். அதை நான் முயன்று பார்த்ததில்லை. இங்கே யாரும் முயன்று பார்த்துருக்கிறாங்களா என்று தெரியவில்லை. ஆகவே நாம் இந்த காணொளியிலே அந்த நூலினுடைய முதல் இயலை பற்றி தெரிந்து கொள்கிறோம். வெல்பீயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். மன உடல் ஆன்மீக நலம் முக்கியம். அதிலிருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். நன்றி, வணக்கம்.